நிறைய குழந்தைகள் இருக்காங்க. அதுவும் நேரம் அதிகமாகிட்டு இருக்கு. நான் அதிக நேரத்தை எடுத்துக்க விரும்பல, ரொம்ப சுருக்கமாகவே பேசிடுறேன். முதல்ல சமத்துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப சின்ன வார்த்தை தான். அடிப்படையில் வார்த்தைன்னு பார்த்தா அது ரொம்ப சின்ன வார்த்தை, ஒரு 6 எழுத்து வார்த்தை. ஆனால் அதுக்குள்ள இருக்கிற பொருள் வந்து பார்த்தீங்கன்னா, திருக்குறளுக்கு சொல்லுவோம் இல்லையா, கடுகை துளைத்தே கடலை புகட்டி குறுகத்தரித்த குரல், அது மாதிரி அந்த சமத்துவங்கிற ஒரு வார்த்தைக்குள்ள பல 100 விஷயங்கள், பல 1000 விஷயங்கள் அதுக்குள்ள புரிஞ்சிருக்கு. நமக்கு வந்து உலக அளவில் பிரெஞ்சு புரட்சி, ரஷ்ய புரட்சி இதெல்லாம் நடந்ததுக்கு பிறகு தான் சமத்துவங்கிற விஷயம் அறிமுகமாகுது. அப்போது ஆரம்ப காலத்தில் அந்த சமத்துவங்கிறது நில உடைமை சமூகத்திலேருந்து மாறி ஒரு ஜனநாயகம், சோஷியலிசம் இதை நோக்கி வரும்போது வர்க்க ரீதியிலான சமத்துவம், அப்புறம் வந்து பாலின பேதத்தில் பாலின சமத்துவம், அதுக்கப்புறம் வந்து இனவெறி, அந்த அபார்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து வெளியில் வரணும். இப்படி சமத்துவங்கள் உலக அளவில் பல விஷயங்களுக்கு ஒன்றா உள்ள அதில் சேர்ந்துக்கிட்டே வருது. அந்த சமத்துவங்கிற வார்த்தையின் பொருள் விரிவாகி கொண்டே செல்கிறது. அப்படி போகும்போது நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ரொம்ப வித்தியாசமான ஒரு சமத்துவம் நமக்கு தேவைப்படுது. அது சாதி சார்ந்த சமத்துவம். சமத்துவம் கூட இல்லை, சொல்லப்போனால் எல்லா சாதிகளும் சமம்னு இல்லை, சாதி ஒழியணும் அப்படின்னு பேசுறது தான் நமக்கான சமத்துவமாக இருக்குது. நமக்கான சமத்துவம் கொஞ்சம் வித்தியாசமானதாக இருக்குது. அதை நோக்கி தான் ஜோதிராவ் புலே, பிர்சா முண்டா, தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கர், மகாத்மா காந்தி எல்லாருமே வரிசையாக உழைக்கிறாங்க. அதனால நம்ம இன்னைக்கு அந்த சாதியை ஒழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நமக்கு வந்திருக்கு. இன்னும் நம்ம அதுக்குள்ளே போகலை, அதை நம்ம முழுமையாக செயல்படுத்தலை. ஆனால் அட்லீஸ்ட் அது ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயன்றதையாவது பேரளவில் நம்ம ஒத்துட்ருக்கோம். இந்த மாதிரி சமத்துவம் அப்படிங்கிறதுக்கு நிறைய அடுத்தடுத்து போயிட்டு இப்போ மாற்றுத்திறனாளிகள் அவங்கள பற்றி நம்ம அதுக்குள்ள விழிப்புணர்வு வர வேண்டியது இருக்குது. அவங்கள நம்ம சமமாக நடத்தணும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. விளிம்பு நிலை சமூகங்கிறது வந்து பால் புதுமையினர் இப்படி பெருகிட்டே போகுது. அந்த சமத்துவங்கிற வார்த்தை வந்து விரிவடைந்துக்கிட்டே போகுது. ஓகே, இங்கே வந்து இன்னைக்கு கிருஷ்ணபுரம் சரவணனை பாராட்டுறதுக்காக நம்ம எல்லாரும் இங்கே இணைஞ்சிருக்கோம் இல்லையா. நம்ம எல்லாரும் இணைக்கிற ஒரு சரடுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சமத்துவங்கிற விஷயத்த, அதனுடைய மகத்துவத்தை ஒப்புக்கொள்வார்கள். அதை நோக்கி நம்ம படைப்புகளை நம்ம எவ்வளவுமோ அதை அந்த சமத்துவங்கிற விஷயத்த கொண்டு வர முடியும்னு பார்க்குறவங்கன்றது தான் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமையாக நான் பார்க்குறேன். சரவணனை வந்து இப்போ எல்லாருமே நிறைய அவரோட படைப்புகள் எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து கிருஷ்ணபுரம் சரவணனுடைய படைப்புகள் ரொம்ப பிடித்தமானதாக இருப்பதற்கான காரணம், ஒவ்வொரு படைப்புலையுமே அந்த சமத்துவத்தை நோக்கி ஒரு அடி அவர் எடுத்து வச்சுட்டே வரார் அப்படிங்கிறது தான். அவருடைய எல்லா படைப்புகளுமே சமத்துவத்தை பேசுவதாக இருக்கிறது அப்படிங்கிறது தான். நான் முதல்ல படித்த அவரோட நூல், அவருடைய முதல் சிறார் நூல் வந்து வாத்துராஜா. பொதுவாக ராஜா கதைகள்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்ன இருக்கும்னா, ஒரு தெனாலிராமனோ, ஒரு பீர்பாலோ, அந்த மாதிரி ஒரு விதூஷகர் இருப்பாரு, அவருடைய நகைச்சுவை உணர்ச்சி, அவரோட சமயோஜிதம் இதை பற்றி இருக்கும். அப்படி இல்லைன்னா ராஜாவுக்கு ஒரு சிக்கல் வரும். இந்த சிக்கலை தீர்க்கிறவங்களுக்கு நான் என்னுடைய ராஜ்யத்தில் பாதியை கொடுப்பேன், என் பொண்ணையும் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு அவர் அறிவிப்பார். ஒரு சாதாரணமான அப்பாவியான ஒருத்தன் கிளம்பி போய் அந்த சிக்கலை தீர்த்து வச்சு அந்த ராஜ்யத்தையும் அந்த ராஜகுமாரியும் அடைவான். இப்படி தான் பெரும்பாலான ராஜா கதைகள் இருக்கும். ஆனால் வாத்துராஜா அப்படி இல்லை. முட்டாள்தனமும் மூர்க்கத்தனமும் சேர்ந்த ஒரு அரசன். ஓகே, அவனுடைய முட்டாள்தனம் எப்படி இருக்கு, முட்டாள்தனமும் மூர்க்கத்தனமும் சேர்ந்த அரசனோட ஆட்சி எப்படி இருக்கும்னது நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் இப்போ இல்லையா. ஸோ அந்த ஆட்சிக்கு எதிராக ஒரு சின்ன பொண்ணு ஒரு தன்னுடைய அவளுடைய ஜீவகாருண்யம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு, எல்லாரும் சமங்கிறது கூட இல்லை, எல்லா உயிர்களும் சமம் அப்படிங்கிறத பேசுகிற கதையாக நான் அதை பார்க்குறேன். அந்த சின்ன பொண்ணு எப்படி அதை தாண்டி வரா, ஒரு 2 உயிர்களை எப்படி காப்பாற்றுறா அப்படிங்கிறது தான் அந்த கதை. அது ரொம்ப வித்தியாசமான ஒரு பேசுபொருளாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு நிமிஷம் இது வரிசையாக ஏதாவது கதைகளை விட்டுற போகிறோமேங்கிறதுனால சொல்ல வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறம் அடுத்தது நம்ம பேச வேண்டியது வந்து அந்த கதை பேசுகிற முக்கியமான பொருள் வந்து ஏற்கனவே திருக்குறளில் நம்ம சொல்லியிருக்கிற விஷயம் தான். இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னு கெடுப்பாறை இன்னும் கெடும் அப்படிங்கிற குரலை தான் அது விரிவாக்கி பேசுகிற அந்த கதை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன சாதி அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய சிக்கல். ஓகே, கூழாங்கல் பார்த்துருப்போம் நம்ம எல்லாருமே. மற்ற கற்களுக்கும் கூழாங்கல்லுக்கும் என்ன வித்தியாசம்? பல 1000 வருஷங்களா தண்ணிக்குள்ளேயே இருந்து அது வந்து அரிபட்டு அது ரொம்ப வழவழப்பாக மாறி இருக்கும். அது ஒரு கல்லுன்னே யாருமே நான் சாதாரணமாக நினைக்க மாட்டோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அது ஒரு அழகு பொருளாக கூட சேகரிச்சு வைப்பாங்க. ஓகே, அப்போ அது ஒரு கல்லு தான். அந்த கல்லுக்குள்ள திண்மை அதுக்கு உண்டு. அதை தூக்கி அடித்தாலும் ஏதாவது பொருள் உடையும், எல்லாம் நடக்கும். ஆனால் அதை பார்த்தா நமக்கு கல்லுன்னே தோணாது. சாதியும் இங்கே 10,000 வருஷங்களா இருக்கிறதுனால ஒவ்வொரு சிக்கலையும் சந்திச்சு அது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்ட, அது எல்லாத்துக்குமான தகவமைப்பை வந்து தனக்குள்ள அடக்கிக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, பக்தி தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. நந்தன் மாதிரி ஒருத்தர் மற்ற யாரும் ஒப்பிட முடியாத அளவுக்கு
பக்தியோட எழுந்திரிச்சு வரும்போது அவரை எப்படி சமாளிக்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியும். ஓகே, இது பாருங்க, நெருப்புல இறங்கினா நீ தூய்மை ஆகிட்டா போறாரு பாருங்க, ஏதோ போயிட்டாரு, உள்ள போய் நடராஜனோட சேர்ந்துட்டாரு பாருங்க அப்படின்னு சொல்லிடலாம் ரொம்ப சுலபமா. நம்மளும் அதை நம்பிடுவோம். ஸோ இப்படி சாதி வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு கத்துக்கிட்ட ஒரு அந்த சர்வைவலை வந்து ரொம்ப அழகாக ஏற்படுத்திக்கிட்ட ஒரு அமைப்பு. அதனால அதை நோக்கி அதற்கு எதிரான சிந்தனையை வந்து குழந்தைகள்கிட்ட தூண்டுற படைப்பாக சரவணனோட கயிறு, அதுக்கப்புறம் நீலப்பூ ரெண்டையுமே பேசலாம். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் வந்து வெளிப்படையாக வன்முறையை பற்றிலாம் விளக்கிட மாட்டாங்க. ஆனால் அந்த வன்முறை என்னெல்லாம் செய்யுது, நம்மள மாதிரியே இருக்கிற இன்னொரு குழந்தை எப்படி மாறலாம் அப்படிங்கிறத ஒவ்வொரு குழந்தையும் உணர்ந்துக்கிறத ரொம்ப அழகாக விவரிச்சிருப்பாரு. அதை வந்து அந்த அதில் குறிப்பாக அந்த கயிறுங்கிற நூல் வந்து லட்சக்கணக்கான பிரதிகள் போயிருக்குன்றது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய விஷயம். இந்த சாகித்ய அகாடமியில் விருதை விடவும் வந்து சரவணனுக்கு வந்து பெருமை சேர்க்கக்கூடிய விஷயமா நான் நினைக்கிறது அந்த கயிறுங்கிற அந்த படைப்பு. அது இத்தனை 1000 குழந்தைகள்கிட்ட போய் சேர்ந்துருக்கு, அவங்கள்ட்ட கொஞ்சம் மனமாற்றம் ஏற்படுத்தியிருக்கிறது தான் மிகச்சிறந்த பாராட்டாங்க, அவருக்கான மிகப்பெரிய பரிசாக நான் வந்து நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து ஒற்றைச்சிறகு ஓவியா பற்றி நிறைய பேசிட்டாங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து சாதனாவின் தோழி அப்படிங்கிறது வந்து ஒரு சின்ன சிறு பிரசுரம், டெக்ஸ்ட் புக் கார்பரேஷன் வெளியிட்ட ஒரு சின்ன சிறு பிரசுரம். அது எனக்கு ரொம்ப பிடிச்ச கதைன்னு சொல்லணும். நம்ம பொதுவாக அந்த பழைய பிளாக் அண்ட் ஒயிட் படம்லாம் பார்த்தோம்னா அதில் எல்லாத்துலேயுமே ஒரு பாய் கேரக்டர் இருப்பார், ஒரு முஸ்லீம் கேரக்டர் இருப்பார், ஒரு ஃபாதரியார் வருவார், இப்படி வருவார், ஒரு ஃபாதர் வருவார். அவங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்களாக காமிக்கப்பட்டிருக்காங்க. அதுலேருந்து மாறி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சினிமாக்கள் எப்படி ஆயிடுச்சுன்னா பாகிஸ்தான் தீவிரவாதிகள் அவங்கள பிடிச்சிட்டு வர்றது தான் வந்து நாட்டுப்பற்று அப்படிங்கிற மாதிரி மாறி ரொம்ப ஒரு என்ன சொல்றது, மத நல்லிணக்கத்துக்கு நேர்மாறான செயல்களை செய்யக்கூடியதாக, வெறுப்பூட்டக்கூடியதாக, துருவப்படுத்துதலை வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு படைப்புகளாக நம்ம கிட்ட நிறைய கலைப்படைப்புகள் மாறிடுச்சு, குறிப்பா சினிமா. அப்படி இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து இங்கே சிறார் இலக்கியத்தில் அதை பேலன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்த ஒரு படைப்பு சாதனாவின் தோழி. ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருடைய படைப்புகளில் வந்து எல்லா மதத்து குழந்தைகளும் எல்லா கேரக்டர்ஸும் இருப்பாங்க எல்லா கதைகள்லையுமே அப்படிங்கிற மாதிரி. இந்த சாதனாவின் தோழி குறிப்பாக இந்த மத நல்லிணக்கங்கிற ஒரு விஷயத்தையே ரொம்ப விரிவாக பேசக்கூடிய படைப்பு. சின்ன கதை தான், அதில் வந்து பிரச்சாரங்கிறது ஒன்றுமே தெரியாது, டக்குன்னு ஒரு சின்ன மனமாற்றம் அந்த பொண்ணுகிட்ட உருவாகும். ஓகே, நான் உனக்கு ரொம்ப முக்கியமான தோழியா, நீ எனக்கு இனிமே அப்படிதான் அப்படின்னு உணர்றது, அந்த மாறுறது அப்படிங்கிறது ரொம்ப அந்த மாற்றத்தை ரொம்ப அழகாக சித்தரிச்சிருக்காரு. அதுவும் வந்து ரொம்ப அருமையான ஒரு கதை. அடுத்து வந்து எல்லாருமே சொன்ன மாதிரி ஒற்றை சிறகு ஓவியா வந்து ஒரு பள்ளி ஆண்டு விழா தயாரிப்பு மாதிரி ஆரம்பிச்சு, அதுக்கப்புறம் அங்கேருந்து வந்து மாயாஜாலத்துக்குள்ள போய் அங்கேருந்து வந்து அது வந்து சுற்றுப்புறச்சூழல் பிரச்சனையை குழந்தைகளோட கண்களுக்கு ஒரு ஒரு அந்த குழந்தை எந்த மட்டத்துல இருந்து பார்க்குமோ அந்த அளவுக்கே அதுக்கு புரியக்கூடிய விஷயங்களை வச்சு, தண்ணி எப்படி நமக்கு குடி தண்ணி கூட கிடைக்க மாட்டேங்குது, நல்ல குடி தண்ணி கிடைக்க மாட்டேங்குது, எப்படி விவசாயம் பாதிக்கப்படுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் அந்த குழந்தையோட கண்களில் புரிய வைக்கிறதும் ஒரு போராட்டம், அதுக்கு ஏதாவது சூழலியலுக்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டம் எவ்வளவு தேவையானது அப்படிங்கிறத அந்த குழந்தை உணர்றதும். அவளுக்கு வந்து முதல்ல அந்த கதை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மேஜிக் ஷோவை பிரமாதமாக நடத்துறது தான் அவங்களோட நோக்கமாக இருக்கும். ஆனால் அது முடிக்கும் போது அந்த மேஜிக் ஷோவே முடிஞ்ச பிறகு கூட அந்த குழந்தைகள் வந்து இல்லை, இது இல்லை நம்மளோட நோக்கம் இன்னும் விரிந்ததாக இருக்கணும், இந்த சூழலியல் பிரச்சனைகள் நம்ம பேசுறதா இருக்கணுங்கிற அந்த மனமாற்றத்தை அந்த குழந்தைகள்கிட்ட ஏற்படுத்துறத ரொம்ப அழகாக அந்த கதை கொண்டு போயிருக்கும். ஏற்கனவே உதயசங்கரன் பேசும்போது சொன்ன மாதிரி இந்த மாதிரி படைப்புகளோட பேசு பொருளை தெரிஞ்சு கொள்ளாமல் ஒன்றிய அரசு வந்து விருதுகளை கொடுத்துட்றாங்கன்றது வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயம் தான். செல்லாத படம் இமயவாணனோட செல்லாத படம் வந்த பேர் நான் தான் நினைச்சேன். இப்படி செல்லாத படம்னு டைட்டில் எப்படி இருக்கு, பேசு பொருளே புரிஞ்சுக்காம நம்மளுக்கு விருதுகளை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு உண்மையிலே. அது இப்போ ஒற்றைச்சிறகு ஓவியாவும் இந்த புக்கை பார்த்தோன்னே மேபி ஒரு இந்த தேவதை மாதிரி ஒரு குழந்தை அந்த மேஜிக் இதெல்லாம் வச்சுட்டு இருக்கிறத பார்த்தோன்னே ஏமாந்து போய் நமக்கு வந்து அவங்க விட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒன்றிய அரசு வந்து ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. பொதுவாகவே அரசாங்கங்களில் வந்து அவங்க பிராந்திய மொழிகளில் பேசிட்டாங்கன்னா, ஏதாவது அரசுக்கு எதிராக பேசிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு முன்னாடியே நம்மளை எழுதிலாம் கொடுக்க சொல்லுவாங்க உரைகளை. அவ்வளோ கவனமாக இருக்கிறவங்க வந்து பேசுபொருளை கவனிக்காமல் விட்டுட்டாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த மாதிரியான அக்னி குஞ்சுகளை நம்ம வந்து அங்கங்கே பதுக்கி வைப்போம். அது வந்து பாசிசத்தை ஒழித்து காடு வெந்து தனியும்னு நம்ம நம்புவோம். அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிற சரவணனுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை பதிவு செய்கிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி.